டாப் உச்ச நட்சத்திரம் இருக்க நடிகர்கள் படத்தை காத்திருந்து பார்ப்பாங்க. வருஷம் போராடி ஒரு படத்தை தயாரிக்க, ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க. அப்படி படம் எடுத்து தியேட்டருக்கு கொண்டு போகும்போது அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தியேட்டர்லயும் தலைவன் தலைவி. அப்ப இங்க யாரும் வாழவே கூடாதுங்கிற மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இருக்கு. நீ போடு 16 ஸ்கிரீன் மாயக்காலில் இருக்குன்னா ஒரு 2 ஸ்கிரீனா கொடு. 16 ஸ்கிரீன் இருக்கு, 2 மத்த படத்துக்கு கொடுக்க கூடாது. ஒரு வருஷம் கொடு. அது நைட்டு கொண்டு போய் கொடுக்கறது 10:30 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டுல போய் 2-3 மணிக்கு படுத்துட்டு காலைல ஆபீஸ் போக முடியுமா? ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா பிள்ளைங்கள? பேசல. அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், உங்க கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களான்னு நீங்க தான் அடையாளம் காட்டணும். இத பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர், முதல்ல தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம், இந்த 3 சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்க வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது, அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது. போலியான பத்திரிகையாளர், போலியான ஊடக யூடியூப்பாளர், இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க. இது ஏன் படத்தை மட்டும் இல்ல, இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும். இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால தயவு செய்து நீங்க வந்து சமுதாயத்துல ஊடகத்துல நீங்க பதிவு பண்ணும்போது, அதாவது நல்ல பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான யூடியூபர்கள், அவங்க எல்லாம் நாங்க வரவேற்கிறோம், போட்டுறோம். ஆனா அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு போலி இருக்கும். ஒரு வயல்ல வந்து நெல் விளையுதுன்னா அதுல களை இருக்கும். அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க. அது இங்கேயும் இருக்காங்க. அது களை எடுக்க வேணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் அண்ட் பிஆர்ஓ சங்கம், மக்கள் தொடர்பாளர் சங்கம், இந்த 3 பேரும் சேர்ந்து போலியான நிருபர்களை, போலியான ஆட்களை களை எடுத்துட்டா நல்ல அந்த துறை வந்து இன்னும் செழிப்பா விளையும். அவங்க எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து உரிமையா, இது என்னுடைய வீடு, என்னுடைய சகோதரர்கள், உங்க முன்னிலையில இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இது என்னுடைய படம் இல்ல, உங்களுடைய படம். அதே மாதிரி நான் எப்பவுமே அண்ணன் சொல்லுவேன், கேப்டன் பிரபாகரன் எப்போ பார்த்தனோ அப்பையில இருந்து அது எத்தனை தடவை பார்த்திருக்கேங்கிறது எனக்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்ததுல இருந்து அவர் அண்ணனா ஏத்துக்கிட்டேன், குருநாதருங்கிறத வந்து அண்ணனா ஏத்துக்கிட்டேன். நான் எதுனாலும் உரிமையா வந்து அண்ணன் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பல இடத்துல என் கூட நின்றுருக்காங்க. நேத்தும் அதான் சொன்னேன், திடீர்னு பிளான் பண்ணது, அண்ணன் நீங்க இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். அவங்க இருக்க வேலை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், அண்ணன் எவ்வளவு வேலை வச்சிருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக வந்ததுக்கு அண்ணனுக்கு நன்றி. பேரரசாரும் எனக்கு ஒரு இடத்துல அண்ணன், பக்கத்து ஊருக்காரவங்க, அவங்களுடைய அந்த கமர்ஷியல் படம், இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு படத்தை நான் கமர்ஷியலா கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மக்களை கட்டி போட்டு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பா ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய படங்கள்லாம் அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி அரவிந்த் சார், அவங்களுடைய படங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மேடையில இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு 2 பேர் என் கூட துணை இருக்காங்க. ஒண்ணு வந்து பிஜி பிச்சைமணி அண்ணன், அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் ரஞ்சித் பாரிஜாதம், சம்பவம் படத்து இயக்குனர். அவருடைய படத்துக்கு வியாபாரத்துக்கு அண்ணன் படம் பார்க்க போயிருக்காங்க. அதை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, என் சகோதர நண்பருடைய படம், நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு சந்திப்பு ஏற்படுத்தினாங்க. அண்ணன் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லும் போது அந்த இறுதி கட்ட பணிகள்ல இருந்துச்சு, சிஜி ஒர்க் இதெல்லாம் பண்ணி இன்ஃபினிட்டி மீடியால நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப என்னால காட்சி படம் காட்ட முடியாதுன்னு, கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படிங்கும்போது அண்ணனை அனுப்பிச்சு விட்டுட்டு ரஞ்சித் எங்க கூட சண்டை போட்டாப்ல, என்ன ஒர்க் இருந்தாலும் அங்கேயே காட்டுங்க, அவர் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. உடனே அடுத்த நாள் வந்து நான் வந்து அந்த பண்ணிருக்க ஒர்க் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு காட்சி எனக்கு கொடுத்தாங்க. அந்த காட்சியில அண்ணனுக்கு வந்து 5.1 கூட கிடையாது, ஸ்டீரியோ தான், 2 ட்ராக்ல தான் பண்ணோம். அதை வந்து இன்ஃபினிட்டி மீடியாவில் காட்டும்போது படம் பார்த்து முடிச்சாரு. பார்த்து முடிச்சுட்டு நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்ட்டு போயிட்டாரு, எதுவுமே சொல்லல. எனக்கு வந்து சரி அவசரப்பட்டு படம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரும்ப அடுத்த நாள் வந்து ஆபீஸ்ல என் கூட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு இன்ட்ல வந்து நான் சாருன்னு சொல்லும் போது, விஜய் இனிமே சாருன்னு சொல்லாத அண்ணன் கூப்பிடு அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சி. சாருன்னு கூப்பிடாதுன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அண்ணன், உனக்கு ஒரு அண்ணனா நான் இருப்பேன், இந்த படத்தை எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு. பத்திரிகை ஊடகங்கள் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே அவங்களுடைய படமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலையும் வந்து மக்கள் வந்து நாங்க எதிர்பார்க்கல தேவி கருமாரி ஃபுல்லாச்சு. ரிவ்யூல எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இந்த படத்தை வரவேற்பு அளிச்ச இவ்வளவு படங்களுக்கு மத்தியில இந்த படத்துக்கு ஒரு தனித்து வரவேற்பு அளிச்ச அனைவருக்கும் எங்களுடைய சார்பா, எங்க இயக்குனர் சங்கம் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.